ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னென்னா சண்டே மார்னிங் வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை என்னென்னா மாவரைக்கிற வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அன்றைய நாள் வந்து எனக்கு என்னமோ பாதி ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து காலையிலே இட்லிக்கு ஊற வச்சாச்சு. காலையில் நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அடுத்த வேலை வந்து இட்லிக்கு ஊற வச்சாச்சு. ஆஷாட நவராத்திரி விரதம் இருந்துகிட்ருக்கேன். என்னுடைய இன்னொரு பிளாகுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து தெளிவாக வந்து அந்த பிளாகில் வந்து எல்லா வீடியோஸ் எல்லாம் சாமி கும்பிட்றது, ஆஷாட நவராத்திரி, ஆடி வெள்ளி, முதல் வெள்ளிக்கான விரத முறைகள் எல்லாமே வந்து அந்த சேனலில் இருக்குது. அந்த சேனலை விருப்பப்படுறவங்க போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அப்படி சொன்னிங்கன்னா எனக்குமே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலுமே அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் தான். நீங்கள் கொடுக்குற வியூஸு ஃபாலோவர்ஸ் தான் என்னுடைய ஃபேமிலிஸாக நான் வந்து நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்னென்னா மாவு அரைச்சிட்டு அப்படியே வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்துட்டேன். லன்ச்சுக்கு வந்து காலிஃப்ளவர் தான் இருந்துச்சு. மற்ற காய்கறிகள்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் போயிட்டு 6 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் போகணும். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. வந்துட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் போகணும். மார்க்கெட் போயிட்டு தான் காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வரணும். ஏன்னா அங்கே பக்கத்தில் வந்து சின்ன சின்ன குட்டி கடைகள் தான் இருக்கும். அங்கே மார்க்கெட் போனோம்னா ரேட்டு கொஞ்சம் பார்த்து வாங்கலாம். நிறைய காய்கறிகள் இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே நாங்கள் வந்து மார்க்கெட் போய் தான் வாங்கிட்டு வர்றது. கொஞ்சம் கிராசரிஸும் வாங்குகிற வேலை இருக்கிறதுனால ரெண்டையுமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இன்றைக்கி காலையிலேயே மாவு அரைச்சாச்சு. காலையிலே மாவு அரைச்சிட்டேன்னா நைட்டுக்கும் வந்து எனக்கு மாவு இட்லி ஊற்றலாம். அந்தளவுக்கு மாவு வந்து பொங்கி வந்துடும். எனக்கு எப்பயுமே என் கை வந்து புளிச்சு வந்துடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுமாரி எனக்கு வந்து புளிச்சு வந்துடும். அதனால் வந்து காலையிலே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அப்படியே சைட் பை சைடு லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி இருந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடெல்லாம் வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுனால சாப்பாடு டீ தண்ணி இதெல்லாம் வீட்டுக்கு ஃபுல்லாக கொட்டி வச்சிடுறாங்க அங்கங்கே. அதனால் வந்து நம்ம சண்டே வந்து க்ளீன் பண்ணால் தான் அது ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. வீடு பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணிகிட்ருந்தோம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் இந்த அரிசி வந்து என்னென்னா நம்ம மார்க்கெட் லோக்கலில் கிடைக்கும். இந்த சாப்பாடு வேலையும் மாவரைக்கிற வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு மிகப்பெரிய வேலை என்னென்னா 3 நாள் ஆச்சுங்க துணி மடித்து கட்டிலில் அப்படியே கிடக்குங்க. அந்த துணியெல்லாம் போயிட்டு இன்றைக்கி மடித்து வைக்கிற வேலை இருக்குது. மெயினாக சாரியே பார்த்திங்கன்னா ஒரு 4 சாரி ஆட்டம் இருக்குது. டெய்லி ஸ்கூல் போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு டைமே இல்லை. ஈவினிங் வந்து பெரிய பாப்பா வேறு 10th படிக்கிறாங்களா அந்த வாட்டி. அதனால் வீட்டுக்கு வந்தால் அவள் கூட உட்காரணும். சின்ன குட்டீஸ் 2 வந்து 3 பெண் குழந்தைங்கள் எனக்கு. குட்டீஸ் 2 பார்த்திங்கன்னா ஒருத்தி வந்து ஒருத்தி வந்து 3rd போகிறா, ஒருத்தி வந்து 4th போகிறா. அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் என்னோடய ஸ்கூல் ஒர்க்கு குட்டி ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். அடுத்த நாள் வந்து கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருக்கும். அந்த ஒர்க்கெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் காலையில் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அப்படியே துணி வந்து அப்படியே சேர்ந்துரும். ஒரு 3 நாள் 4 நாள் ஆனதுக்கப்புறம் தான் இந்த துணியை மடித்து எடுத்து வைக்கிறது. அதுக்குள்ளார கட்டில் இருக்க துணியை எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. மடிக்கங்காட்டியுமே அதெல்லாம் அப்படியே திரும்ப போட ஆரம்பிச்சிடுவாங்க. திரும்ப அதை வாஷ் பண்ணால் தான் திரும்ப கொண்டு வந்து போட. இப்படியே ரொட்டீனாகவே போயிட்டுருக்கு லைஃப் எனக்கு. இந்த சண்டே எதுவுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து நாள் ரொம்ப இழுத்துட்டே போயிடுச்சு. எப்பயுமே வந்து பாப்பா ஹெல்ப் பண்ணுவாள். பாப்பாவுக்கு வேறு இப்போ மிட் டெர்ம் டெஸ்ட்டு செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா. அதனால் வந்து சரி ஓகே அவள் படிக்கட்டும். இப்போ வந்து அவளுக்கு வந்து படிப்பு தானே முக்கியம். வேலைகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக செஞ்சுக்கலாம். நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சின்ன குட்டீஸ் 2 எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. துணியை மடித்து கொடுத்தேன்னா அது இந்த இடத்துல வைங்க, அக்கா துணி எது, பாப்பா துணி எது, அப்பா துணி எதுன்னு தனித்தனியாக வந்து செல்ஃபில் மடித்து கொடுத்தேன்னா எடுத்து வச்சுருவாங்க. குட்டீஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதாவது என்னென்னா வேலைக்கு போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாக்களுமே என்ன சொல்கிறேன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சின்ன வேலைகளை செய்ய சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு தன்னால் வேலை செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். நம்ம தான் இருக்கமே, நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு இப்போயே என்ன பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. சின்ன குழந்தைங்களாகவே இருந்தாலும் வாட்டர் பாட்டில் லன்ச்சு கட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம லன்ச் பேக்கில் எடுத்து வைக்க சொல்லுங்கள். வாட்டர் கேனுக்கு தண்ணி ஊற்ற சொல்லுங்கள். ஈவினிங் வந்தாங்கன்னா அவங்க தான் டிஃபன் பாக்ஸ் எடுத்து சிங்கில் போடணும். வாட்டர் கேனை ஓப்பன் பண்ணி வைக்கணும். அது மாதிரி வைக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பொறுப்புங்கிறது ஒரு ஈவினிங் ஆகிடுச்சி, நம்ம டிஃபன் பாக்ஸ் எடுத்து போடணும், வாட்டர் கேனை ஓப்பன் பண்ணி வைக்கணும், வாட்டர் கேனை அப்படியே வச்சிடக்கூடாது. அதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கிளாஸில் வந்து நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது மாதிரி பிள்ளைங்க வந்து வீட்டில் போய்ட்டு நான் அன்றைக்கி செஞ்சேன் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் செஞ்சீங்க, யார் யார் வீட்டில் அம்மா